அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்னோடய தம்பி பொண்ணுக்கு குழந்த பிறந்து 3வது மாதம். அங்கே மாப்பிள்ளை வீட்டில் இன்றைக்கி சடங்கு பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. அதுக்கு தான் இந்த விருந்து. இது ஒரு சின்ன விருந்து, ஒரு 50 பேருக்கான விருந்து தான். மாப்பிள்ளை வீட்டில் ஒரு 40 பேர், நாங்கள் பொண்ணு வீட்டில் ஒரு 10-15 பேர், அவ்வளோதான். ஒரு 50-60 பேருக்குள்ளே இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. போன உடனே சாப்பாடு தான் சாப்பிட்டு தான் அப்புறமா ஃபங்க்ஷனில் இறங்கினோம். எல்லோரும் முதல்ல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சாப்பிட்டுட்டாங்க. இப்போ நாங்கள் பொண்ணு வீட்டுக்காரங்க தான் சாப்பிட்றோம். இதை இப்போ சாப்பிட்ற எல்லாருமே நாங்கள் பொண்ணு வீட்டுக்காரங்க தான். எல்லாம் எங்கள் சொந்த பந்தம், தம்பி பொண்ணுங்க, தங்கச்சி பொண்ணுங்க எல்லாம் இருக்காங்க. இதில் மட்டன் பிரியாணி தான், கத்திரிக்காய் பச்சடி, தயிர் பச்சடி, ஒரு வித்தியாசமான சுவையில் ரவா கேசடி அது பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. எல்லோரும் நல்லா வயிறார சாப்பிட்டு தான் அப்புறமா ஃபங்க்ஷனில் போய் உட்காந்தோம். நாங்கள் முதல்ல ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு அப்புறமா சாப்பிட்லான்னு தான் சொன்னோம். இல்லை சாப்பிட்டுட்டு அப்புறமா ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ பகலில் நடந்துச்சு. இது ஈவினிங் இருந்தாலும் பரவாயில்ல. அவங்கவுங்க தூரத்துலேருந்து வந்திருக்காங்க, சீக்கிரமாக போய் சேரணும். அதுக்காக சாப்பிட்டுட்டு நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடலாம் அரேஞ்ச் பண்ணி எல்லோரும் சாப்பிட்டோம். பாருங்க, இதெல்லாம் எங்கள் சொந்தக்காரவங்க தான். அருமையாக இருந்துச்சு. பிரியாணி எல்லாம் நல்லா கொழுப்பெல்லாம் நிறைய போடாமல் அருமையாக பண்ணியிருந்தாங்க. இது ஒரு தங்கச்சி பொண்ணு, இது ஒரு தங்கச்சி பொண்ணு, இந்த தங்கச்சி மருமவ, இது மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க, இது மாப்பிள்ளையோட அம்மா. அருமையாக பந்தி முடிச்சிச்சு. வாங்க இப்போ ஃபங்க்ஷனுக்குள்ளே போகலாம். நிறைய புது கப்பிள்ஸ் கூட இருக்காங்க. அவங்கள கூட நான் கவர் பண்ணேன். பாருங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊற்றிக்கிறாங்க. நல்லா தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதையும் நல்லா கவர் பண்ணிட்டேன். ஆண்டி ஆண்டி ஆண்டின்னு சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளே போகலாம். இதுதான் பூ, மாப்பிள்ளைக்கு உண்டான பூ, பொண்ணுக்கு உண்டான பூ, குழந்தைக்கு போட வேண்டிய பூ. 3 பூவும் இதில் இருக்குது. வாழைப்பழம் வச்சுருக்காங்க. இது எல்லாமே அந்த பூ வந்து பொண்ணு வீட்டுது. வாழைப்பழம் பொண்ணுக்கு ட்ரெஸ்ஸு, குழந்தைக்கு ட்ரெஸ்ஸு, அந்த டப்பாவில் ஸ்வீட்டு, வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் மாப்பிள்ளை விட்டுது. குழந்தையோட ட்ரெஸ்ஸு நல்லா பிஸ்தா கிரீனில் ரொம்ப அழகாக இருந்தது. வெத்தலைப்பாக்கு, புடவை பிரித்து காட்டுறாங்க. குழந்தையோட மாமா, தாய் மாமன், அவர் ஒரு பெரிய கொலுசு போட்டார் குழந்தைக்கு. இடுப்புல அண்ணா கயிறு போட்டார், கழுத்துக்கு செயின் போட்டார், கைக்கு மோதிரம் போட்டாங்க. வளையல் வந்து குழந்தையோட பாட்டி போட்டாங்க. 2 காப்பு குழந்தையோட பாட்டி போட்டாங்க. இது மாப்பிள்ளை வீட்டுக்கார் கொண்டு வந்த ஸ்வீட்டு தான். இந்த டப்பா வந்து ஒரு 150 டப்பா இருக்கும். அந்த 150 டப்பா கொண்டு வந்தாங்க. அதுக்குள்ளே ஜாங்கிரி போட்டு, பொண்ணு பிறந்திருந்தால் ஜாங்கிரி, பையன் பிறந்திருந்தால் அதில் லட்டு வச்சு தருவாங்க. பாருங்கள், இந்த காப்பு தான் குழந்தையோட பாட்டி போட்டாங்க. அதாவது மாப்பிள்ளையோட அம்மா குழந்தைக்கு போட்டாங்க. நல்லா இருந்துச்சு, நல்லா வெயிட்டாக தான் இருந்தது.
பூவை பாருங்கள். இது வந்து மாப்பிள்ளையோட பூ. பூவுக்கு தாங்க நிறைய செலவாகும் எங்களுதில். இது பொண்ணோட ஜடை. சாப்பாடு, பூ ரெண்டுத்துக்குமே ரொம்ப செலவாகும். இது குழந்தையோடது. இது குழந்தையோட அம்மாவோடது. இப்போ மாப்பிள்ளைக்கு பூ போடுறோம். மாப்பிள்ளை பொண்ணு 2 பேருமே சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான். சரிசமமாக வேலை பார்க்குறாங்க, சரிசமமாக படிச்சிருக்காங்க, சரிசமமாக சம்பளம் வாங்குகிறாங்க. யாருக்கும் எந்த இதுவும் கிடையாது. எல்லாம் 2 பேரும் ஈக்குவலாகவே இருக்காங்க. மாப்பிள்ளைக்கு பூ போட்டாச்சு. இப்போ பொண்ணுக்கு போடுறோம். என்னால் இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயத்துலலாம் ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டு என்னால் கலந்துக்க முடியல. எனக்கு ஒரு மனசில் ஒரு மூலையில் ஒரு கஷ்டம் இருந்துட்டு தான் இருந்தது. அது என்னன்னா, இந்த காசா மக்களுக்கும் அந்த காசா குழந்தைங்களுக்கான கஷ்டம். அதனால் நான் நிறைய நிகழ்ச்சிகளுக்கு போகிறதில்ல. இது என்னோடய தம்பி பொண்ணு போகாட்டி நல்லா இருக்காது. அதுக்காகத்தான் நான் போனேன். இது உங்களுக்கான பதிவு. நீங்கள் கொஞ்சம் பார்த்து சந்தோஷப்படுவீங்க. அதுக்காகத்தான் நான் இதையும் ஷூட் பண்ணேன். என்ன பண்ணுறது, ஒரு பக்கம் வருத்தமாக இருக்குது, ஒரு பக்கம் இதுவும் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். ஏன்னா நாங்கள் பொண்ணு வீட்டுக்காரவங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இருந்தால் அவாய்ட் பண்ணியிருப்போம். இல்லைம்மா வேண்டாம், இன்னும் கொஞ்சம் பொறுத்து பண்ணிக்கலாம் அப்படின்னு. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி மனசு இருக்காது இல்லையா? இப்போ ஜடை வைக்கிறாங்க. மாமியார் தான் வைக்கிறாங்க, இந்த பொண்ணுக்கு மாமியார். மாமியாரும் அத்தம்மாவும் வைக்கிறாங்க. ஜடை வச்சாச்சு. இப்போ குழந்தைக்கு பூ போடுவாங்க. குழந்தைக்கு பூ போட்டு 3 பேருக்கும் நலுங்கு வைப்பாங்க. நலுங்கு வச்சதும் எல்லோரும் அவங்கவுங்க முறை செய்வாங்க. செஞ்சவுடனே பொண்ணையை கொடுத்து வேனில் கிளம்பி போயிட்டாங்க. இங்கே கொஞ்சம் தூரமாக இருக்காங்க.
ஸ்வீட்டு, வாழைப்பழம், வெத்தலை பாக்கு, முதல்ல மாப்பிள்ளை பொண்ணுக்கு வச்சுருவாங்க. அடுத்து நலுங்கு வைக்கிற எல்லாத்துக்குமே கொடுத்துருவாங்க அப்பயே. பாருங்க இந்த பாப்பா எப்படி தூங்குதுன்னு. எவ்வளோ கூட்டம், எவ்வளோ சத்தம், அதுலேயும் செம்மையாக தூங்குது. நலுங்கு வைக்கிறாங்க. ஸ்வீட் கிள்ளி ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வாயில் வைப்பாங்க. அதே வேரில் குழந்தைக்கையும் வச்சாங்க. நான் தான் சத்தம் போட்டேன், அதெல்லாம் வைக்காதீங்க, இன்ஃபெக்ஷன் ஆகிடும் குழந்தைக்கு, அதெல்லாம் வைக்காதீங்க அப்படின்னு. அப்புறம் வைக்கல, எடுத்துட்டாங்க. வைக்க போனாங்க, அப்புறம் எடுத்துட்டாங்க. பாட்டி அம்மா காப்பு மாட்டுறாங்க குழந்தைக்கு. சும்மா லேட்டாக தான், உள்ளே வைக்கல, சும்மா வெளியில் ஃபோட்டோக்காக வேண்டி வெளியில் தான் அப்படியே கை வச்சுருந்தாங்க. வாய்க்குள்ளே கொண்டு போகல. இப்போ உறவுக்காரெல்லாம் செய்கிறாங்க, முறையும் செய்கிறாங்க, நலுங்கும் வைக்கிறாங்க. அமைதியான முறையில் அழகாக இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு. மாப்பிள்ளையோட அக்கா அதில் இந்த க்யூட் பேபி கொஞ்சம் அழகாக இருந்தது. நான் இதையும் கொஞ்சம் பிடிச்சிட்டேன். பாருங்க, டான்ஸ் எல்லாம் அற்புதமாக ஆடிச்சு. பொண்ணு குழந்தை தான், பொண்ணு குழந்தைங்களே ஸ்பெஷல் தான்.